Consider the following statements. Probably, Kulelesai will stand first in the forthcoming annual examination. Probably. Probably, Kulelesai will stand first in the forthcoming annual examination. Possibly, Tamilisai will catch the train today. The prices of essential commodities are likely to be stable. Possibly, Tamilisai will catch the train today. The prices of essential commodities are likely to be stable. There is a chance that Leela will win today's tennis match. There is a chance that Leela will win today's tennis match. The words probably, possibly, likely, chance will mean the lack of certainty about the events mentioned. Probably, possibly, likely, chance. இந்த வேர்ட்ஸோட மீனிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியல, இந்த ஈவெண்ட்டை ஷூராக நடக்கும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதை தான் நம்ம வந்து லேக் ஆஃப் சர்டனிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ லேக் ஆஃப் சர்டனிட்டி மீன் ஒரு ஈவெண்ட்டு அது அந்த அந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கான சான்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால் ஷூரிட்டி கொடுக்க முடியாது. ஸோ இங்கே பாருங்கள், தெர் இஸ் எ சான்ஸ் தட் லீலா வில் வின் டுடேஸ் டென்னிஸ் மேட்ச். லீலா வந்து டுடே டென்னிஸ் மேட்ச்சில் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் தான் இருக்குது. பட் ஷூராக அவங்க வின் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளால் உறுதியாக கேரண்டி கிடையாது. அதுபோல் தான் த ப்ரைஸஸ் ஆஃப் எசென்சியல் கமாடிட்டிஸ் ஆர் லைக்லி டு பி ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னுக்கும் உறுதி இல்லை. ஸோ ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அது போல தான். பாசிபிளி தமிழிசை வில் கேட்ச் த ட்ரெயின் டுடே. ஸோ தமிழிசை இன்றைக்கி வந்து அவங்க ட்ரெயினை வந்து கேட்ச் பண்ணலாம், அதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறாங்களோ இல்லையே. ஸோ ஷூராக அவங்க வந்து கேட்ச் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியல. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு மேட்ச் நடந்தது, நியூசிலாந்து இந்தியா. ஸோ நியூசிலாந்தாக இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், வின் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா போத் டீம்ஸ்க்கும் காமன். ஸோ பாசிபிள் நம்ம யாருக்கு வேணால் சொல்லலாம். ஸோ நம்ம இந்தியன் பிளேயர்ஸ்க்கு நம்ம இந்தியா டீம், இந்தியன் பீப்புள்ஸ்லாம் சொல்லுவாங்க பாசிபிளி டு இந்தியா வின். நியூசிலாந்து பீப்புள்ஸும் பாசிபிள் டு வின் நியூசிலாந்து அப்படி சொல்லலாம். ஸோ இங்கே தான் அந்த லேக் ஆஃப் சர்டனிட்டி அப்படின்னு நம்ம சொல்ல வரோம். ஸோ இந்த லேக் ஆஃப் சர்டனிட்டி ஆர் அன்சர்டனிட்டின்னு கூட சொல்லலாம். டு மெஷர் த லேக் ஆஃப் சர்டனிட்டி ஆர் uncertainty, there is no perfect yardstick. Uncertainty is not perfectly quantifiable, but based on some assumption, uncertainty can be measured mathematically. But based on some assumption, uncertainty can be measured mathematically. இப்போது இந்த அன்சர்டனிட்டியை என்ன சார் பண்ணுறது? ஸோ இது எப்படி மெஷர் பண்ணுறது? சம் அசம்ஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறாங்க, மேத்தமெட்டிக்கலாக என்ன பண்ணியிருக்காங்க, மெஷர் பண்ணி கொடுத்துருக்காங்க. திஸ் நியூமரிக்கல் மெஷர் இருக்கு இல்லையா, திஸ் நியூமரிக்கல் மெஷர் இஸ் ரெஃபர்டு டு அஸ் எ ப்ராபபிலிட்டி. அந்த நியூமரிக்கல் மெஷரை தான் நம்ம என்ன சொல்லுவாங்க, ப்ராபபிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், ப்ராபபிலிட்டி தியரி இஸ் த ஸ்டடி ஆஃப் இன் டிட்டர்மினிஸ்டிக் பினோமினா. ஸ்டடி ஆஃப் இன் டிட்டர்மினிஸ்டிக் பினோமினா அப்படின்னு நம்ம சொல்லலாம். த சான்ஸ் ஆஃப் ஹேப்பனிங் ஆஃப் எனி ஈவென்ட் வென் எக்ஸ்பிரஸ்டு குவான்டிடேட்டிவ்லி இஸ் கால்டு ப்ராபபிலிட்டி. இதை தான் இங்கே சொல்ல வராங்க. ஸோ இந்த சான்ஸ், அன்சர்டனிட்டின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம்ல, அதை நம்ம மேத்தமெட்டிக்கலாக சான்ஸை நம்ம பார்க்குறாங்க, அதை வந்து நம்ம ஒரு மேத்தமெட்டிக்கலோடு கனெக்ட் பண்ணுறோம். அப்போ கிடைக்கிறது தான் நமக்கு தியரி ப்ராபபிலிட்டி. ஸோ இன்னும் சிம்பிளாக சொன்னாங்கன்னா, த தியரி ஆஃப் த ஃபேவரபிள் கேசஸ் டு த டோட்டல் நம்பர் ஆஃப் பாசிபிள் கேசஸ். ஸோ கிளாசிக்கல் ப்ராபபிலிட்டிக்கான ஃபார்முலா டெரிவ் பண்ணி கொடுத்துருக்காங்க, நம்ம பின்னாடி பார்ப்போம். So before we study about the probability, we want to know some definitions. So first one is a experiment, random experiment, trial, sample space, sample point.
ஸோ எக்ஸ்பிரிமெண்ட். An experiment is defined as a process whose result is well defined. Whose result is well defined. That is an experiment. Students, we know well about experiment. In our science classes, there are many experiment you can study. So experiment is defined as a process whose result is well defined. So consider this example. We heat water, it evaporates. When we keep a tray of water into the refrigerator, it freezes. Experiment. An experiment is defined as a process whose result is well defined. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் என்ன அப்படின்னா, ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம ப்ராசஸ் பண்ணுறப்போ அதனுடைய ரிசல்ட்டை வந்து நம்மளால் வெல் டிஃபைன் பண்ண முடியும். அதை தான் நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸ்பிரிமெண்ட் ஆர் கிளாசிஃபைடு ப்ராட்லி இன்டு 2 ways. ஸோ இதே எக்ஸ்பிரிமெண்ட்டை நம்ம 2 waysல பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒன் வந்து டிட்டர்மினிஸ்டிக், அனதர் ஒன் ரேண்டம். Deterministic. So deterministic is an experiment whose outcomes can be predicted with certainty under the identical condition. Deterministic எப்படி சொல்லலாம் அப்படின்னா, whose outcomes can be predicted with certainty under identical condition. The outcomes of the experiments can be predicted well in advance அப்படின்னு சொல்லலாம். In other words, the outcomes of the experiments can be predicted well in advance. இதுதான் டிட்டர்மினிஸ்டிக்கான எக்ஸாம்பிள். ஸோ நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணுறோம், அதோடைய ரிசல்ட்டை வந்து நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக சொல்ல முடிஞ்சது அப்படின்னா அது டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட். ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் தட் இஸ் ஆப்போசிட் ஃபார் டிட்டர்மினிஸ்டிக். ஸோ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா we cannot be predicted well in advance. The experiment cannot be outcomes வந்து நம்மளால் என்ன பண்ண முடியாது, அட்வான்ஸ்டாக டிட்டர்மைன் பண்ண முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸாம்பிள் சார், ஓகே, இந்த ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியெலாம் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட்டாக நம்ம சொல்லலாம். இப்போ ஃபிசிக்ஸில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதோடைய ரிசல்ட் வந்து முன்னாடியே யாராவது ஒரு ஆத்தர் வந்து ஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அதே தான் நமக்கும் கிடைக்க போகுது. அதே போல் தான் கெமிஸ்ட்ரியிலையும். ஸோ நம்ம கெமிஸ்ட்ரியில் நம்ம பண்ணக்கூடிய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ரிசல்ட்டும் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிளே நான் கொடுக்குறேனே. ஸோ வாட்டரை நம்ம ஹீட் பண்ணுறோம். வாட்டர் ஹீட் பண்ண when we heat the water it evaporates. ஸோ அதே வாட்டரை வந்து நம்ம ஃப்ரீசரில் இன்சர்ட் பண்ணுறோம், அதாவது ரெஃப்ரிஜிரேட்டருக்குள்ளே வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த வாட்டர் என்ன ஆகும், ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கெமிஸ்ட்ரியில் ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது நமக்கு முன்னாடியே தெரியும். இப்போ வாட்டரை ஹீட் பண்ணால் நமக்கு எவாபரேட் ஆகும் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பெரிமெண்ட்டை தான் நம்ம டிட்டர்மினிஸ்டிக் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்னா the outcomes cannot be predicted well in advance, the random experiment. Okay, so random experiment example. The example for random experiment, tossing a coin, a die is rolled, playing cards, அதாவது selecting a card from the pack of 52 cards. எல்லாமே வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். எப்படி சார் இது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம்? ஸோ இப்போ காயின் டாஸ் பண்ணுறோம். காயின் டாஸ் பண்ணால் ஹெட் ஆர் டெயில் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 ரிசல்ட்ஸ் தான் கிடைக்கும்னு தெரியும், பட் எக்ஸாக்ட்லி ரிசல்ட்டு என்ன அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது. ஸோ நம்ம காயினை மேலே தூக்கி போட்டுட்டோம்னா நமக்கு வந்து கிடைக்கிறது ஹெட் ஆர் டெயில் அப்படின்னு ஷூராக சொல்ல முடியல. ஸோ அதுதான் வந்து நம்ம ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் சொல்லுவோம். அதே மாதிரி தான் டை. இப்போ இந்த டையை ரோல் பண்ணுறீங்க. இந்த டையை ரோல் பண்ணுறப்போ ஒன்று 6க்கான பாசிபிலிட்டிஸ், 5 ஆர் 1 ஆர் 2 ஆர் 3, இந்த மாதிரி எது வேணால் கிடைக்கலாம், 4. ஸோ இதுதான் வந்து ஒரு ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம டை ரோல் பண்ணுறப்போ எக்ஸாக்ட்லி 6 தான் நமக்கு வரும், 2 தான் வரும்னு நம்மளால் என்ன பண்ண முடியாது, கான்ஃபிடண்ட்டாக சொல்ல முடியாது. ஸோ உறுதியாக சொல்ல முடியாதனால இது ரேண்டம் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த 6க்குள்ளே எது வேணால் கிடைக்கலாம். 1 வரும், 2 3 4 5 6 எது வேணால் கிடைக்கலாம். பட்
டையை ரோல் பண்ணிவிட்டு எனக்கு 6 மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அது ஒரு ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட். ஓகே, இங்கே பிளேயிங் கார்ட்ஸ் தான் பிளேயிங் கார்ட்ஸ். இந்த பிளேயிங் கார்ட்ஸில் 52 கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் 13 கார்ட்ஸ். ஸோ ஒன்று வந்து நமக்கு ஹார்ட்டு, டைமண்டு, இந்த போத் வந்து ரெட் கார்ட். ஓகேவா? கிளவர் அண்டு கிளப்பு ஆர் ஸ்பேடுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இது கிளப்பு, ஸ்பேட். ஸோ இந்த 2 வந்து பிளாக்கில் இருக்கும். இப்போது 13 ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் 13 கார்ட்ஸ். ஒரு ஃப்ளவர்லேயும் பிளேயிங் கார்ட்ஸ். ஸோ 4 ஃப்ளவர்லேயும் 13 கார்ட்ஸ். டோட்டலி 52 கார்ட்ஸ். ஸோ டோட்டல் 52 கார்ட்ஸ். டைமண்டில் 13 கார்ட்ஸ், ஹார்ட்டில் 13 கார்ட்ஸ், கிளவர் 13 கார்ட்ஸ், ஸ்பேடில் 13 கார்ட்ஸ். ஸோ 4 × 13 52 கார்ட்ஸ். ஸோ 52 கார்ட்ஸ்லேயும் இந்த மாதிரி ஆஷ் கார்டு ஒன்று இருக்கும். 1 to 10 நம்பர்டு கார்ட்ஸ் இருக்கும். அப்புறம் ஜாக்கு, குயினு, கிங். ஜாக், குயின், கிங் கார்ட்ஸ் இருக்கும். ஜாக், குயின், கிங் கார்ட்ஸ். இந்த ஜாக், குயின், கிங் கார்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நம்ம ஃபேஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். என்ன கார்டு? ஃபேஸ் கார்டு. ஸோ இதுக்கெல்லாம் முகம் இருக்கும். ஸோ ஜாக்கு, குயின், கிங்கு. குயின் தெரியும் நமக்கு, கிங்குனா என்னென்னு தெரியும், ஜாக்கு. இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் கார்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாங்க. ஸோ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்னா என்ன? இன் ப்ராபபிலிட்டி தியரியில் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட், a random experiment is an experiment in which the set of all possible outcomes are known. Exact outcome is not known. ஸோ ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் நமக்கு தெரியும், பட் எக்ஸாக்ட் அவுட்கமும் நம்மளால சொல்ல முடியாது. இப்போ காயினை டாஸ் பண்ணோம் அப்படின்னா ஹெட் ஆர் டெய்லுன்றது நமக்கு தெரியும். ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அவுட்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டாக தான் இருக்குமா இல்லை டெய்ல் தான் கிடைக்குமா அப்படிங்கிறது நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதை நம்ம காயினை டாஸ் பண்ணி பார்த்துட்டு என்ன ரிசல்ட் வருதோ அதுக்கு ஆஃப்டர் தான் சொல்ல முடியும். ஸோ அதுதான் ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம், சம் டெஃபினிஷன்ஸ் வந்து நமக்கு இங்கே தெரிஞ்சிருக்கணும்னு. ஸோ இந்த டெஃபினிஷன்ஸ் நம்ம அங்கே பார்க்கலாம். ட்ரையல். ஸோ ஃபஸ்ட் ஒன் ட்ரையல். ஏ ட்ரையல் இஸ் அன் ஆக்ஷன். ட்ரையல்னால் நமக்கே தெரியும், ட்ரையல்லே மீனிங் இருக்குது. ஸோ ட்ரையல் இஸ் அன் ஆக்ஷன் விச் ரிசல்ட்ஸ் ஒன் ஆர் செவரல் அவுட்கம்ஸ். ஸோ ட்ரையல் இஸ் அன் ஆக்ஷன் which results in one or several outcomes. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட்டை வந்து திரும்ப திரும்ப பண்ணுறோம். அதுதான் வந்து நமக்கு ட்ரையல். ஸோ ஃப்ளிப்பிங் ஏ காயின் அண்ட் ரோலிங் ஏ டை ஆர் ட்ரையல்ஸ். ஓகே, சாம்பிள் ஸ்பேஸ். ஸோ ஏ சாம்பிள் ஸ்பேஸ் A sample space S is the set of all possible outcomes of a random experiment. Set of all possible outcomes of a random experiment. So sample space is nothing but when we conduct the random experiment, when we conduct the random experiment, when we conducting the random experiment, we list all the possible outcomes. That is called sample space. While plopping a coin, the sample space S equal to head or tail. So while rolling a die, sample space is 1, 2, 3, 4, 5, 6. This is called the sample space. Okay, sample point. Each outcome of an experiment is called sample point. Each outcome of a sample experiment is called sample point. So what is our each outcome? காயின் டாஸ் பண்ணுறோம், நமக்கான ப்ராபபிலிட்டி காயின் டாஸ் பண்ணுறப்போ கிடைக்கக்கூடிய அவுட்கம் ஹெட்டு டெய்ல். ஸோ இந்த ஹெட்டை சாம்பிள் பாயிண்ட்டுன்னு சொல்லலாம், இந்த டெய்லையும் நம்ம சாம்பிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் சாம்பிள் பாயிண்ட். எந்த ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணாலும் சரி, ரேண்டம் எக்ஸ்பிரிமெண்ட்டில் கிடைக்கக்கூடிய அவுட்கம்ஸ் எல்லாம் நம்ம சாம்பிள் பாயிண்ட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஈவெண்ட். எனி சப்செட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு ஈவெண்ட்.
எனி சப்செட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு அன் ஈவெண்ட். இப்போது சாம்பிள் ஸ்பேஸ்னால் சொல்லியிருக்கோம். டாஸிங் எ காயின் டாஸ் பண்ணுறப்போ நமக்கு ஹெட்டு டெயில் கிடைக்கும். இப்போ யூஸ்வலாக ப்ராபபிலிட்டி தியரியை நம்ம செட் தியரி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ செட் பிரேசஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணும். செட்டோட எலிமெண்ட்ஸை தான் நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ சாம்பிள் ஸ்பேஸ் நான் ஒரு காயினை டாஸ் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆல் பாசிபிள் அவுட்கம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டு டெய்லு. அப்போது இதில் ஈவெண்ட் அப்படின்னா ஹெட்டு கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி, ஹெட் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இல்லை சார் டெய்ல் கிடைக்கிறதுக்கான சான்ஸையும் நம்ம ஈவெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது தனியாக சொல்கிறப்போ ஹெட்டு ஒரு ஈவெண்ட்டு, டெய்ல் ஒன் ஈவெண்ட். அப்போது 9th நம்ம படிச்சிருக்கோம் சாம்பிள் ஸ்பேஸ் வந்து டோட்டல் அவுட்கம்ஸை வச்சுருக்கோம். இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து ஹெட்டு ஆர் டெய்ல்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இந்த ஹெட்டு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஸுக்கு சப்செட், டெய்ல் மட்டும் பார்த்தீங்கன்னா எஸ்ஸுக்கு சப்செட். அதனால தான் சொல்லியிருக்காங்க ஈவெண்ட்டுன்றது சப்செட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ். ஈவெண்ட் இஸ் சப்செட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே சாம்பிள் பாயிண்ட்னு நம்ம முன்னாடியே சொல்லியாச்சு. ஈச் எலிமெண்ட் ஆஃப் எ சாம்பிள் ஸ்பேஸ் இஸ் கால்டு சாம்பிள் பாயிண்ட். we know that event, each possible outcome is called an event. Each possible outcome is called an event. An event will be a subset of the sample space அப்படின்னு நம்ம சொல்லலாம். trial, performing an experiment once is called trial. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யூஸ்வலாக டெஃபினிஷனாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஈவெண்ட்ஸ். இப்போ டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இப்போ ப்ராபபிலிட்டி தியரியில் இந்த ஈவெண்ட்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் புக்லேயே கிளியராக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு, அதை நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஈவெண்ட்ஸ், ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ். வாட் இஸ் ஈக்குவலி லைக்லி ஈவெண்ட்ஸ்? டூ ஆர் மோர் equally likely events. Two or more events are said to be equally likely if each one of them has an equal chance occurring. So two or more events are said to be equally likely. இப்போ ஒரு 2 ஈவெண்ட்ஸை கம்பேர் பண்ணுறோம். ஸோ 2 ஈவெண்ட்ஸில் அக்யூர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். டாஸிங்கே காயின் எடுத்துக்கோங்க, ரிசல்ட் அவுட்கம் கிடைக்குது இல்லையா, ஹெட் ஆர் டெய்ல்.